நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் மேடம். நான் சூழல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாய ஓட்டு போட மாட்டாங்களா, அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் அப்படி பார்க்கல. இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி. நல்லவர்களுக்கு இங்கே இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேங்க. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் 2026 கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியலில் மேலே வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம். ஒரிசாவில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க. பழங்குடி இனத்தை சார்ந்தவர், எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியாக இருக்கிறோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பின்தங்கிய சமுதாயம், நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தியிருக்கோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். 12 அமைச்சர்கள், எஸ்சி எஸ்டி மொத்தம் 19. நீங்கள் எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினெட்டு நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் 2 முறை, ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, திரௌபதி முர்மு அம்மா பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க. எனக்கு உள்ளடக்கிய பார்வை. அதற்காக தமிழகம் எல்லாமே தயாராக இருக்குது. இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சக்கட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாராக இருக்கு. தலைவர்கள் தயாராகணும். ஜாதி அரசியல் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பாக போயிருங்க மேடம். இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறதே அனைவரும் சமம் என்று. அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன்.